நமக்கு இருக்கிற 39 சீட்டு, இதில் அமித்ஷா வந்து சொன்னாராம், இந்த 39 சீட்டில் ஒன்றும் குறையாதுன்னு. எங்களுக்கு அதுவாடா முக்கியம்? 39 சீட்டு எங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு 80 சீட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுத்தா 160 சீட்டு வந்துடும். ஏத்துக்கிறீங்களா? தயாரா? அதைத்தான் நாம் மறிக்கிறோம். நீ எங்க வேணாலும் சீட்டுகளை ஏத்து, 543 இருப்பதை 800 கூட ஏத்து, நாங்க வேணான்னு சொல்லல. ஆனால் அதை உயர்த்துகிற பொழுது அது இப்பொழுது என்ன விகிதாச்சாரத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கிறதோ அதே விகிதாச்சாரத்தில் தான் எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்தப்பட வேண்டும். நமக்கு 39 தான் இருக்கணும்னா இப்ப உத்தரப்பிரதேசலையும் இப்ப இருக்கிற சீட்டு 80னா 80 இருக்கட்டும். இது 10 உயர்த்தினா அது 10 உயர்த்து. பாப்புலேஷன் அடிப்படையில் கூடாது. எங்களுக்கு தண்டனையா? நாம தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்த தென் மாநிலங்கள் தான் நாம தான் சிறப்பாக செயல்பட்டோம், நாம தான் பின்பற்றினோம். அப்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் 9 பேர், 3/4 டஜன். அப்போல்லாம் 1/2 டஜன் 3/4 டஜன் கணக்கு தான். நான் தான் மூத்த பையன். இப்போ எனக்கு 2 பையன். அது காலத்தின் மாற்றம். தேவை என்று கருதி நாம் செய்திருக்கிறோம். முக்கோணம் போட்டு 3ன்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு இப்போ என்ன சொல்கிறான், நமக்கு ஒருவர். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர்னு சொன்னாலும் சொல்லுவான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்கள் தொகையின் அடிப்படையிலே இந்த இடங்களெல்லாம் பிரிக்கப்படக்கூடாது என்ற இந்த 2 மாபெரும் கொள்கைகளைத்தான் இன்று பேசி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காகலாம் ரொம்ப பேர் கதை கட்டின்னு இருக்கிறான். இல்லை, இது இந்த நாட்டினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, மாநிலங்கள் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி. சில பேருக்கு அந்த கூட்டாட்சின்னா கூட ஒன்றும் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறான். கூட்டணி ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு கூட்டாட்சி பற்றி பேசுகிறவங்களாம் இருக்கிறான். அந்த காலத்தில் பெரிய தலைவர்களே பேசுகிறான், அதெல்லாம் பேசியிருக்காங்க. கூட்டாட்சி ஃபெடரேஷன் அது வேற, கூட்டணி ஆட்சி கோயலிஷன் அது வேற. நாம் சொல்லுவது மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் நிலைக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திருமா அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. அவர் எந்த இடத்திற்கு போனாலும் தன்னுடைய தரத்தை, நிலத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய திருமா அவர்கள். ஏதோ தலித் மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களை நான் முன்பே சொன்னதைப் போல யார் யாருக்கு சமத்துவத்திலே, சகோதரத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ